நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் பிசி பில்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்றுக்கு போய் திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பிளாகிங் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அசம்பிளிங் வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்காக எல்லாமே பேக்கிங்கில் இருந்து பிரித்து எல்லாமே வெளியெடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் அசம்பிளிங்க்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம், இதோட விலை எந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஊரில் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக என்ன திங்ஸ் நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறத காமிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாங்கள் இந்த அசம்பிளிங்க்கு ஆன்டெக்கோட கேபினெட்டை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் GX202. இது ஒரு என்ட்ரி லெவல் கேபினெட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3250 ரூபா வரும். உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைஸுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் i5 ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோம். i5 9400F 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதோட விலை பார்த்தீங்கன்னா 12350 ரூபா எங்கள் ஊரில் ரேட் வருது. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ஹைப்பர் த்ரெட்டிங் கிடையாது. ஹைப்பர் த்ரெட்டிங்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இதை நாங்கள் ஒரு கிளைண்ட் மிஷினாக பயன்படுத்துகிறோம். க்ளவுட் சர்வரில் நாங்கள் வந்து ஹைப்பர் த்ரெட்டிங் யூஸ் பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு வந்து இது ஓகே. தென் இதில் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது. அதாவது வித்தவுட் கிராஃபிக்ஸில் வரனால செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க வேண்டியது இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. தென் அஸ்யூஸோட மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். MBH310M. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4400 ரூபா வருது. மதர் போர்டு உங்களுக்கு என்ட்ரி லெவல் மதர் போர்டு தான். அதாவது க்ளவுட் சர்வருக்கு நாங்கள் அதிகமாக காசு பே பண்ணுறோம். ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இயர்லி 1,20,000 ரூபா சம்திங் வரும். ஸோ இந்த மாதிரியான ஹார்ட்வேருக்கு நாங்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே அங்கே கிடச்சிடும். தென் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஸ்டோரேஜுக்காக சீகேட்டோட 1 TB ஹார்ட் டிஸ்க்கை தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 3100 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. தென் ப்ரைமரி ஸ்டோரேஜாக வெஸ்டர்ன் டிஜிட்டலோட 240 GB SSD தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். அதில் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள, அதாவது ஓஎஸுக்காக, அதாவது சிபியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது தான். தென் ஒரு மொக்க டிவிடி ரைட்டரை பயன்படுத்துகிறோம். 1000 ரூபா வருது. டெல்லோட மிட் ரேஞ்ச் மானிட்டர் பயன்படுத்துகிறோம். மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க. பில்லை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 7199 ரூபா வருது. தென் ஆன்டெக்கோட 350 வாட் எஸ்எம்பிஎஸை பயன்படுத்துகிறோம். இதோட விலை உங்களுக்கு 2250 ரூபா வருது. தென் ஏபிசியோட யூபிஎஸ் வாங்கியிருக்கோம். 2750 ரூபா வருது. தென் 2.1 ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். இது நல்லாயிருக்கும். 2900 ரூபா வருது. நெக்ஸ்ட் 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம். அதாவது அஸ்யூஸ் பிராண்ட்லேயே வாங்கியிருக்கோம். ஏன்னா மதர் போர்டு அஸ்யூஸில் வாங்கியிருக்கனால கிராஃபிக்ஸ் கார்டும் இது வந்து வாங்கும்போது மேட்சிங் கரெக்டாக இருக்கும், பக் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வேறு பிராண்டுக்கு நான் போனேன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் லாகை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், பக்கை கண்டுபிடிக்கலாம். தென் டிரான்சென்டோட 8 GB ரேமில் 2 ரேம் வாங்கியிருக்கோம். நீங்கள் கேட்பீங்க ஏன் 16 GB ரேமாக ஒன்றா வாங்க முடியாதான்னு சொல்லிட்டு. அதாவது இதுவும் ஒரு டெக்னிக்னு சொல்லிக்கலாம், சிபியோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு ரேம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ரேமில் சிபியூ இயங்கும். இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இனி அசம்பிள் பண்ணிடலாம். ஹார்ட்வேரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த புக்கை பார்த்து கற்றுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா மதர் போர்டை எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ப்ராசஸர் சாக்கெட்டில் லாக் இருக்கும். அந்த லாக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதாவது ப்ராசஸரை நீங்கள் எடுக்கும்போது தெரியும், கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு வெட்டு மாதிரி வரும். அதை பார்த்து கரெக்டாக ப்ராசஸர் ஸ்டார்ட்டில் வச்சதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு ஃபேன் கூடவே வருது. ப்ராசஸர் ஸ்லாட்டுக்கு மேலே சாக்கெட்டில் மேலே தெர்மல் பேஸ்ட்டை நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஃபேனை மாட்டிக்கோங்க. ஃபேனை அதாவது கீழே உங்களுக்கு லாக் இருக்கும். ஃபேனுக்கு கீழே அதை நீங்கள் வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். புக்கும் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் எளிமையாக இருக்கும். சிபியூ ஃபேனை மாட்டினதுக்கப்புறமா அந்த ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு பின் இருக்கும். எளிமையாக சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது இந்த பின்னுக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக பேர் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த புக்கில் எல்லாமே ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கேன். ப்ராசஸர் கூலிங் ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா 2 ரேம் வச்சுருக்கேன். 8+8 16 GB. 2 ரேமுமே உங்களுக்கு ரேம் ஸ்லாட்டில் மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறமா ரிலே டெஸ்ட், டிஸ்பிளே டெஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேபினெட்டுக்குள்ளாடி மாட்டணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா ஒரு வேலைக்கு உங்களுக்கு 3 வேலை ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா
திரும்ப ஸ்க்ரூ எல்லாமே திரும்ப முதல்ல இருந்து கலத்தணும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக எனக்கு வேலை செய்யுது. ஸோ தைரியமாக நான் வந்து இனி கேபினெட்டுக்குள்ளாடி மாட்டிக்கலாம். கேபினெட்டுக்குள்ளாடி மாட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஐஓ சீல்டு கொடுத்துருப்பாங்க. மதர் போர்டு கூடவே உங்களுக்கு வரும். சீல்டுனால் ஒன்றும் கிடையாது, அதோட பேரில் உங்களுக்கு அர்த்தம் இருக்குது. அதாவது பாதுகாப்பு கவசம் என்னவோ தமிழில் வரும். அதை வந்து எடுத்து கேபினெட்டில் நீங்கள் மாட்டிக்கோங்க. அதில் நீங்கள் மாட்டும்போது ஒரு சவுண்டு கேட்கும். கரெக்டாக லாக் விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஐஓ சீல்டு மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா மதர் போர்டை கேபினெட்டில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். மதர் போர்டை நீங்கள் கேபினெட் கூட கனெக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நாசுக்காக மாட்டிக்கோங்க. அதிக டைம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ்எம்பிஎஸை ஃபிட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்பிஎஸ் கூட உங்களுக்கு வந்து 4 ஸ்க்ரூ கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 4 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இங்கே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இதுக்கப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். மதர் போர்டில் கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணும்போது இதோட பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுலேயும் நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். 1 by 1 ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டும் நீங்கள் ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா டிவிடி டிரைவரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கேபினெட்டோட டாப் சைடில் டிவிடி டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா, அதாவது உங்களுக்கு வந்து சைட்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சேட்டர் டேட்டா கேபிள் கனெக்ஷனும் பவர் கனெக்ஷனும் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எஸ்எஸ்டியை, அதாவது ப்ரைமரி ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுவும் சேம் தான், இதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணணும். தென் வந்து சேட்டர் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணணும், சேட்டா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். இதுவும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய செகண்டரி ஸ்டோரேஜ் சீக்ரெட்டோட 1 TB ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ எல்லாம் போட்டு டைட் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு தேவையான சேட்டா கேபிளும் பவர் கனெக்ஷனும் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து 24 பின் பவர் கனெக்டரை மதர் போர்டு கனெக்ஷன் கொடுக்குறேன். தென் 4 பின் கனெக்டரும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேபினெட்லேருந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போட்டு வரும். இதில் எனக்கு வந்து 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆடியோ ஃப்ரண்ட் ஆடியோ கனெக்ஷன் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதாவது எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகிறதுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து ரன் ஆகுதா அந்த எல்இடி இண்டிகேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 4 ஒயர் வரும். அது உங்களுக்கு மதர் போர்ட்லேயே போட்டுருப்பாங்க. அதாவது பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்க் எல்இடி, ரீசெட், பவர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து CPU ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இல்லைனா அது கூட உங்களுக்கு வந்து மதர் போர்டு கூட உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. அது போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக இது வந்து ரன் ஆகுதா இல்லையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இனி நான் உங்களுக்கு CPU ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு எல்இடி எரிய ஆரம்பிக்குது, ஃபேன் எல்லாம் சுற்றுது. ஓகே, என்னுடைய டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. எவ்ரிதிங் ஃபைன். இனி நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணி ஓஎஸ் பூட் பண்ண வேண்டியது தான். ஓஎஸ் பூட் பண்ணுறது செப்பரேட்டாக உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பயஸில் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். முதல் டைம் நீங்கள் வந்து ஓஎஸ் லோட் பண்ணக்கூடிய டைமில் அதாவது முறையாக பண்ணுறதுக்கு தான். ஸோ ஏற்கனவே இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக அந்த பூட்டிங் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஹார்ட்வேர் பேசிக் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிலர் வந்து பேசும்போது அதாவது உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதான் நானும் கொஞ்சம் பொறுமையாக எப்படி வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அப்படி தான் நான் சொல்லி தந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சரிங்களா நண்பா?